it dash easy. dash is easy. Our homework was very difficult yesterday, but today it is easy. அவ்வளவுதான். இந்த டிரான்சிஷன் தான் வேணும். நீங்க பேசுறப்ப இந்த சேஞ்சை தான் கொண்டு வரணும். இந்த எஸ்டர்டே Yes, sir. பாஸ் வரணும், Pass வரணும். டுடே போடுறப்ப அந்த ஈஸ் வரணும். ஸோ இது வந்து பேசுறதுக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். அவர் ஹோம்ஒர்க் வாஸ் வெரி டிஃபிகல்ட் எஸ்டர்டே பட் டுடே இட் இஸ் ஈஸி. Today it is easy. Yes, sir. இப்ப இந்த இதுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாம். அவர் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸா இருக்கு. இப்ப பாருங்க கனிஷ்கா, அவர்ங்கிறது என்ன ப்ரொனவுன்களா? ப்ரொனவுனா? ப்ரொனவுன் வச்சுக்கலாம். ஹோம்ஒர்க் noun. noun. was verb. main verb. difficult adjective, sir. adjective. அதுல இருந்து தான் போகணும். வெரி வந்து அதுல இருந்து வழியா தான் வரணும். very adverb. yesterday noun. noun இல்ல எப்ப நேத்தி adjective, sir. no எப்ப நேத்தி when why how இதெல்லாமே ஒரு வார்த்தை தான். okay, but today இது நம்ம பேசுறது டுடேவும் அதே தான். டுடே adverb, yesterday adverb. டுடேவும் adverb, yesterday but adverb. conjunction. எல்லாருக்கும் தெரியும். ஹரிணி பிரியா சொல்லுங்க. conjunction. it conjunction. இங்க ஏன் இப்பதான் பார்த்தோமே, இப்பதான் வரிசையா பார்த்துட்டு இருக்குமே. இங்க பாருங்க, இந்த ஹோம்ஒர்க்கோட இது ரீப்ளேஸ் பண்ணுது. ஹோம்ஒர்க் தான் இட்னு வருது. it adverb. சோ இங்க நவுனா இருக்கிறது இங்க ப்ரொனவுனா மாறுமா? இது ஏன் இவ்வளவு ஈஸி தானே? is verb. position. main verb is verb. easy. it is easy. இப்ப டிஃபிகல்ட் எப்போ அதே தானே இருக்கும், ஆப்போசிட் அவ்வளவுதானே. difficult adjective. ஏன் இது இவ்வளவு தெரியுமாறோம்? அவர் pronoun, homework noun, was main verb, very adverb, difficult adjective, yesterday adverb, but conjunction, today adverb, it pronoun, is main verb, easy adjective. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்குங்க. நீங்க இந்த சின்ன சின்ன வாக்கியங்களை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய வாக்கியங்கள் ஈஸியா வரும். சோ நம்பர் 2 Anushka, number 2 answer பண்ணுங்க. I know that I dash late 2 days ago, but this time I dash late. I know that I am late 2 days ago, but this time Can you repeat? I know that என்ன சொல்ல வந்தீங்க? I know that I am not late 2 days ago, but this time I am not late. Oh, Kanishka, what's ஹரிணி பிரியா சொல்லிடலாமா? பாருங்க டைம் எல்லாம் கொடுத்திருக்காங்க, பக்காவா கொடுத்திருக்காங்க பாருங்க. So I know that I was late 2 days ago, but this time அப்படி ஒண்ணுமே இல்லையே. அப்படி no. இல்லையே. Yes, sir. சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. oh yes sir, I think D sir actually. I know that Yes, sir. I was in Sir, I know I wasn't late 2 days ago, but this time I am late. இதுதான் இந்த இதுதான் நீங்க வந்து பேஜ்ல அப்ளை பண்ணணும். 2 days. So D as in dog தான் இதுக்கு ஆன்சர். I know that Yes, sir. I was not late 2 days ago, but this time I am late. I'm late. Yes, sir. அப்ளிகேஷன்ல ப்ராப்ளம் வருது, அப்ளை பண்றதுல ப்ராப்ளம் வரக்கூடாது. நீங்க கரெக்டா பார்க்கணும். ரைட் கனிஷ்கா, again number 3. A dash was she born, B she dash born in New Zealand. Where she was born in New Zealand. ஏவை திருப்பி படிங்க. Where she was born. எதுக்கு she was போட்டீங்க? past ல இருக்கு. Where was she born? எதுக்கு where she was னு போட்டீங்க?
Where was she born? இன்னொரு வாட்டி படிங்க. Where was she born? She was born in New Zealand. அது மாத்தி படிக்க கூடாது. கேள்வினா கேள்வி மாதிரியே கேட்கணும். இந்தியால அந்த தப்பு இந்தியன்ஸ் we make that mistake. Where she was born ரெண்டு வாட்டி சொன்னீங்க. Where was she born? அந்த வாசம் where was she born? Okay. She was born in She was born answer in New A. Zealand. Answer A. Very good. Very good. Hanipriya 4. A dash were they late for the meeting. B because they dash asleep. எல்லாத்தையும் கவனிங்க. அதோட சப்ஜெக்ட் என்ன, மெயின் verb என்ன, இதெல்லாம் பாக்குறப்ப ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் வரும். Sir, option D, sir. Why Read. were they late for meeting? Because they are asleep. என்ன சொல்றீங்க, எது சொல்றீங்க? D. See, D, sir, dot. correct one, sir. See, D. why D. were they late for the meeting? Because they were asleep. asleep. சி தான் ஆன்சர். சி தான் ஹனிபிரியா. நீங்க பிரசன்ட்ல கொண்டு வர முடியாது. நீங்க பிரசன்ட்ல கொண்டு வர்ற மாதிரி எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல பாருங்க. அங்க எந்த ஒரு எவிடன்ஸுமே எதுவுமே இல்ல பாருங்க. Oh, okay, sir. எந்த Okay, ஒரு sir. எவிடன்ஸுமே இல்ல பாருங்க. சோ Mm. அப்படி இருக்கிறப்ப ரெண்டையும் பாஸ்டா தான் கன்சிடர் பண்ணணும். நீங்க பாஸ்ட் வச்சு பி வந்து பிரசன்ட்ல சொல்ற மாதிரி பண்ண முடியும். ஏன் அவங்க லேட்டா வந்தாங்கன்னா தூங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தூங்கிட்டாங்க. தூங்கிட்டாங்க, Okay, sir. வந்துட்டாங்க, ஆனா லேட்டா வந்தாங்க. சோ அதனால இட் ஹாஸ் டு பி சி. 5 ராமன். The weather dash nice today, but it dash nasty yesterday. Nasty. Nasty yesterday. The weather is nice today, but it was nasty yesterday. அவ்வளவுதான். The weather is nice today, but it was nasty yesterday. Yeah, it was nasty yesterday. சூப்பர். சுபா Yes, மேம் sir. ட்ரை பண்ணுங்க. 6 ட்ரை பண்ணுங்க. ஏ வந்து ஒன்னு பேசுறாரு, பி அதுக்கு பதில் சொல்றாரு. சோ ஏ Sir. பி பதில் சொல்றாரு. A dash was Mr. Black born. B சொல்றாங்க சார். He was born dash 1963. அவர் எப்ப பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு காலத்தை கேக்குறாங்க சார். அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணிருக்காங்க சார். அப்பனா when was Mr. Black born சார்? He was born. இது வந்து ஏற குறிக்கிறதுனால என்ன சார்? வெரி குட். அப்ப ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து டி சார். டாக். வெரி குட். When was Mr. Black born? He was born in 1963. ஒரு நிமிஷம் ரிப்போர்ட். வெரி குட். அருமையா இன்டர்பிரட் பண்ணீங்க. இந்த பேசிக்ஸ், இதுதான் பேசிக்ஸ். இதுல நம்ம பேசுறப்ப இதை அப்படியே அப்ளை பண்ணும். ஏன்னா இது எல்லாமே ஒரே ஆளர்ல இருந்து எடுத்ததுதான். Yes, sir. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாவே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துரும் சார். கொஞ்சம் மிஸ்டேக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் சார். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அது நவுன் தான் யூஸ் பண்ணுவோம். சோ கான்ஃபிடன்ஸ் வந்துரும் சார். ரைட். 7 ராமன். The students dash very tired. The students were very tired today because படிச்சிட்டு தான் சொல்லணும். நீங்க ஃபுல்லா படிச்சிட்டு தான் சொல்லணும். ஃபுல்லா படிங்க. क्वेश्चन ஃபுல்லா படிங்க. அப்புறம் 4ல ஒன்னு பிக் பண்ணுங்க. Okay, sir. The students dash very tired today because they dash at a party last night. எல்லாமே கொடுத்திருக்காங்க பாருங்க. கீவேர்டு, கன்ஜங்ஷன், கம்ப்ளீட்டா எல்லாமே கொடுத்திருக்காங்க Sir, பாருங்க. the students are very tired today because they were at last party. They were at a party last night. Okay, answer A or B or C or D? Sir, C, sir. C. Very good. The students are very tired today because they were at a party last night. So Students are very tired today because they were at party last night. Very good. நல்லா கேப்சர் பண்ணார் ராமன். வெரி குட். கனிஷ்கா 8. A dash for Jennifer's job 2 years ago. B she dash a flight attendant.
Who was Jennifer's job? Why? Harini Priya help பண்ணுங்க 8. It was Jennifer's job 2 years ago. She dash flight attendant. கரெக்டா புரிஞ்சு வாங்கிக்கலையா? What was Jennifer's job 2 years ago, but she was a flight attendant? Yeah, what was Jennifer's job? What was Jennifer's job 2 years ago? ஏன் She was a திடீர்னு flight தப்பா attendant. பாக்குறப்பே உன்னிப்பா பார்க்கணுமே. Number 9, Kanishka again. Confusion ஆயிட்டு. Dash is the briefcase. B, it dash $200, but it dash $200 before. $100 before. Sorry, $100 before. How much is the briefcase? Is $200, but How Sir, much option is A, the sir. briefcase? It was $200, but see sir, answer sir. it is See the answer sir. How much is the briefcase? It was $200, but it is $100 before. Yes, Kanishka, very good. Kanishka சொல்லிட்டாப்ல. Very nice. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும் கனிஷ்கா. நல்லா வால்யூமா சொல்லணும், ஃபாஸ்டா சொல்லணும். Okay. How much is the பாருங்க, how muchக்கு அப்புறம் is வருது பாருங்க. How much is the briefcase? நம்ம மெயின் verb அந்த லொகேஷன்ல தான் போடணும். இதான் மெயின் verb. It was $200, but it is $200 right now. இப்போ $200, but it was $100 before. So past simple present simple past and the transition நமக்கு very good. 10, Harini Priya. How old dash you in 1990? B, I dash 10, but I 25. I dash 25 now. எல்லாவா எந்த வார்த்தையும் விட்டுற வேணாம். இதுல 1990 இருக்குது, 10ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 25 இருக்கு. இந்த நம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். How old are you in 1990? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. How old are you in 1990? ஏன் மிஸ் பண்ணீங்க? கரெக்டா உள் வாங்கிக்கல. How old dash you in 1919 கேக்குறாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி கேக்குறாங்க. How old were you in 1990? But I was 10, but I am 25 now. B ரெண்டு வாட்டி படிச்சு சொல்றீங்க. எதுக்கு ரெண்டு வாட்டி படிச்சு சொன்னீங்க? A வந்து கேக்குறாரு. How old were you in 1990? But I was 10, but I am 25. I was 10, but I am 25 now. Yes sir. B the answer. How old were you in 1990? But I was 10, but I am 25 now. How old were you in 1990? B, But I was 10, I but was I am 10, but 25 I now. am 25 now. Harini Priya, உங்களுக்கு இது புரியுதா? எங்க மிஸ் பண்ணீங்கன்னு தெரியுதா? Yes, sir. All right. Very good. அதை நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா போதும். சுபா மேம் 11. Yes, sir. A சொல்றாங்க sir. How dash they after the accident? B answer சொல்றாங்க sir. They dash shocked, but now they dash better. A வந்து கேக்குறாங்க சார், அவங்க எல்லாம் வந்து ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க சார். B வந்து ஆன்சர் சொல்றாங்க சார். அந்த ஏல ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி இருக்காங்களா அந்த இடத்துல தப்பா இருக்கு. After the accident. ஓகே சார். ஆஃப்டர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் shocked, but now ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் உடனே ஆக்சிடென்ட் முடிஞ்ச உடனே இப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே எப்படி இருந்தாங்கங்க தான் கேக்குறாங்க. அந்த இடம் ரொம்ப பி வந்து அப்பதான் சொல்றாங்க, இந்த ஆக்சிடென்ட்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்களோ அதை சொல்றாங்க. ஆனா இப்ப சொல்றது அடுத்தது, பட் நவ் தே டேஷ் பெட்டர். சோ இந்த மீனிங் இப்ப சொல்லுங்க சுபா மேம், இது ஆன்சர். How were they after the accident? They dash shocked, but now they are better sir. அப்ப ஆன்சர் வந்து ஏவா பி Answer B sir. டாக். வெரி குட். Dog. How were they after the accident? They were shocked, but they are after the accident, they were shocked. So இப்ப நிறைய பேர் இந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்கிங்ல கெயின் ஆகிறது இந்த பாயிண்ட்ல தான். அதாவது எது பிரசன்ட்ல போகணும், எது பாஸ்ட்ல போகணும், எது முன்னாடி போகணும், பின்னாடி போகணுங்கிறப்ப அந்த பிரசன்ட்க்கு ஏற்ற மாதிரி ஈஸ்வரஸை மாத்துவாங்க, ஆறு வேற மாத்துவாங்க. ஸோ அதை மாத்திட்டாலே போதும், நீங்க தப்பு இல்லாம பேசுறீங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உள்ள வந்துடும். அதுதான் மெயின்.
So in the conference building measure தான் இது. Very nice. Super. Subha ma'am 12 சொல்லுங்க நீங்க 12. சார் ஏ கேக்குறாங்க சார் how much does the teacups before பி ஆன்சர் சொல்றாங்க சார் they dash 10 euros each they dash 8 euros now Super.